தமிழ்நாட்டில் எத்தனையோ தமிழ் சங்கங்கள் இருந்தாலும் எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்தில் செயல்பட்டு வரும் எஸ்ஆர்எம் தமிழ் பேராயம் டாக்டர் பாரிவேந்தரின் வழிகாட்டுதலில் மிக சிறப்பாக செயல்பட்டு வருவதாக பல்கலைக்கழக துணைவேந்தர் டாக்டர் ரவி பச்சமுத்து தெரிவித்துள்ளார். தர்மபுர ஆதீனம், உலகளாவிய சைவ சித்தாந்த ஆராய்ச்சி நிறுவனம் மற்றும் எஸ்ஆர்எம் தமிழ் பேராயம் இணைந்து நடத்திய 6வது அனைத்துலக சைவ சித்தாந்த மாநாட்டின் நிறைவு நாளில் ரவி பச்சமுத்து இதனை தெரிவித்துள்ளார். இந்த நிகழ்ச்சியில் எஸ்ஆர்எம் பல்கலைக்கழக நிர்வாக இணைவேந்தர் டாக்டர் ரவி பச்சமுத்து, மராட்டிய மாநில ஆளுநர் CP ராதாகிருஷ்ணன், 27வது தருமபுரம் ஆதீனம் தமிழ் பேராய தலைவர் கரு நாகராசன், தமிழ் பேச்சாளர் பாரதி பாஸ்கர் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்றினர். முனைவர் ஸ்ரீமத் மௌன திருஞான சம்பந்த தம்பிரான் சுவாமிகள் வரவேற்புரை வழங்கினார். நிறைவு விழாவில் வெளியிடப்பட்ட 300 கட்டுரைகள் கொண்ட தொகுப்பினை ஆளுநர் CP ராதாகிருஷ்ணன் வெளியிட எஸ்ஆர்எம் பல்கலைக்கழக நிர்வாக இணைவேந்தர் டாக்டர் ரவி பச்சமுத்து பெற்றுக்கொண்டார். விழாவில் பேசிய டாக்டர் ரவி பச்சமுத்து, 6வது அனைத்துலக சைவ சித்தாந்த மாநாட்டை டாக்டர் பாரிவேந்தர் சிறப்பாக நடத்தியிருப்பதாகவும் அவருக்கு ஆதீனங்களின் ஆசிர்வாதம் இருக்க வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார். இன்னைக்கு எத்தனையோ தமிழ் சங்கங்கள் வந்திருந்தாலும் இங்கே எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்தில் இருக்கிற தமிழ் பேராயம் பல ஆண்டுகளாக சிறப்பாக ஐயா காட்டுகின்ற வழியில் சிறந்த முறையிலே நடந்து கொண்டிருக்கின்றது. அதன் ஒரு பகுதியாக இன்னைக்கு இந்த மாநாட்டை நடத்தி கொண்டிருக்கிறது. இதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 13 நாடுகளில் இருந்து பேச்சாளர்கள் வந்திருக்கிறாங்க, சொற்பொழிவாளர்கள் வந்திருக்கிறாங்க. 1000க்கு மேற்பட்ட சப்ஜெக்டில் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. 300 ஆய்வு கட்டுரைகள் எழுதியிருக்கிறாங்க. 75 நூட்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். இந்த 3 நாட்களில் ஐயா எதை செஞ்சாலும் திருத்தமாக, அது ராக்கெட் விட்டாலும் சரி, மருத்துவமாக இருந்தாலும் சரி, கல்வியாக இருந்தாலும் சரி, அனைத்திலும் சிறப்பாக சிறனெடுத்து செய்யக்கூடியவர் ஐயா பாரிவேந்தர். இந்த மாநாட்டை சிறப்பாக செய்ததற்கு அவர் நல்லா எடுத்து செஞ்சிருக்காரு. ஆதீனங்களுடைய ஆசீர்வாதம் அவருக்கு இருக்கணும். விழாவின் தொடர்ச்சியாக தர்மை ஆதீன புலவர் என்கிற பட்டம் எஸ்ஆர்எம் தமிழ் பேராய தலைவர் கரு நாகராசனுக்கும் தமிழ் பேச்சாளர் பாரதி பாஸ்கருக்கும் வழங்கப்பட்டது. முன்னதாக மராட்டிய ஆளுநர் CP ராதாகிருஷ்ணன், எஸ்ஆர்எம் பல்கலைக்கழக நிர்வாக இணைவேந்தர் டாக்டர் ரவி பச்சமுத்து, தமிழ் பேராய தலைவர் கரு நாகராசன் ஆகியோருக்கு தர்மபுரம் ஆதீனம் சால்வை அணிவித்தும் நினைவு பரிசு வழங்கியும் மரியாதை செலுத்தினார். ஆயிரக்கணக்கான பார்வையாளர்கள் 14 நாடுகளிலிருந்து கலந்து கொண்டு 6வது அனைத்துலக சைவ சித்தாந்த மாநாட்டினை சிறப்பித்தனர்.